குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ராமோட வில்லேஜ்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் 2 டேஸ்ல நடக்க இருந்தது. ராமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் டெக்கரேஷன்ஸ், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் ரெஸ்பான்சிபிளா இருந்தா. வில்லேஜ் ஹாலில் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணினா ஒவ்வொருத்தர் ஒரு சஜஷன், ஐடியாஸ்லாம் கொடுத்தா. ஆனால் ஒருத்தர் சொன்ன ஐடியா இன்னொருத்தருக்கு பிடிக்கல. அதனால நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடந்தது. அந்த வில்லேஜில் ஒரு ஃபேமஸ் செயின்ட் இருந்தார். அவர் நிறைய குழந்தையில கூட்டிட்டு அந்த வில்லேஜ் ஹாலுக்கு வந்தா. அப்போ ஒரு குழந்தை அந்த செயின்ட் கிட்ட கேட்டா, தாத்தா, இந்த மாதிரி அவ சண்டை போட்டாக்க எப்படி வேலை நடக்கும்னு. அப்போ அந்த செயின்ட் சொன்னா, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு. அவர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சோன்னு ராமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டோரி கேட்கறதுக்காக வந்தா. அந்த செயின்ட் சொன்னா, ஒரு ஸ்னேக் ஃபேமிலி இருந்தது. அம்மா, அப்பா, 2 கிட்ஸ். One snake had 1 head and 5 tails. இன்னொரு snake had 5 heads and 1 tail. அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் அந்த 5 headed snake நினைச்சு கவலையா இருந்தது. ஒரு நாளைக்கு அப்பா அம்மா கிட்ட கேட்டா, 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி தானே, இன்ஃபேக்ட் 5 தலை இருந்தா அது பிளஸ் தானே, நீ ஏன் தேவையில்லாம இப்படி கவலைப்படுறேன்னு. அப்போ உடனே அவ அம்மா சொன்னா, அந்த 2 ஸ்னேக்குக்கும் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த ரிசல்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு. 2 ஸ்னேக்கையும் கூப்பிட்டு அவ அம்மா சொன்னா, இன்னைக்கு லஞ்ச் டைம்க்கு ஒரு நல்ல ப்ரேயா பிடிச்சிட்டு வாங்கோன்னு. அந்த ஸ்னேக் வித் 1 ஹெட் உடனே ஃபாரஸ்ட்குள்ள போயிடுத்து. ஆனா அந்த 5 ஹெடட் ஸ்னேக் டிஸ்கஷன் ஆரம்பிச்சுது. ஒரு தலை ஒன்னொன்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமே வந்துடுத்து. எதுவுமே அந்த ஸ்னேக் பண்ணல. அந்த 1 ஹெட் இருந்த ஸ்னேக் ஒரு பெரிய ப்ரேயா வீட்டுக்கு கொண்டு வந்தது. அதை பார்த்த உடனே அவ அப்பாவுக்கு புரிஞ்சுது எதனால அவ அம்மா இவ்வளோ கவலைப்படுறான்னு. அந்த செயின்ட் சொன்னா, அந்த ஸ்னேக் வித் 1 head and 5 tails represent 1 leader followed by his subjects. அந்த 5 headed snake represents 5 leaders ஒரே இடத்துல. எல்லாருக்கும் ஈகோ தான் தான் பெஸ்ட்னு இன்னொருத்தர் சொல்றத அவ கேட்கவே இல்லை. ராமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அந்த செயின்ட் சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லீடரை செலக்ட் பண்ணுங்க. அந்த லீடர் பாக்கி பேரோட சஜஷன்ஸ், ஐடியாஸ்லாம் கேட்கட்டும். எது பெஸ்ட்ன்னு தோன்றதோ அதை ஓகே பண்ணி உங்களோட ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு. நம்மளுக்கு பிடிக்காதவா லீடர் ஆயிட்டாக்க, பட் இஃப் தே ஆர் ரியலி எஃபிஷியன்ட், சொன்ன வாக்கெல்லாம் காப்பாத்தினாக்க அவ போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல 10 பேர் ஒர்க் பண்ணினாக்க அதுல ஒரு பிளாக் ஷீப் இருந்தா கூட அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் தான். நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியில இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.